ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி வச்ச முட்டை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் 5 நிமிஷம் போல் வதக்கிட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க காரட்டும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு வறுத்துருக்க எல்லா பொருட்களுமே கம்ப்ளீட்டாக ஆறணும். எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துட்டு அந்த பேன்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை அலசி உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட செய்யலாம். எண்ணெய் சூடானது 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை உள்ளே சேர்த்துருங்க. ஜார் அலசி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். குறுக்க கோடு போட்டிருக்கேன். நல்லா மசாலா உள்ளே இறங்கணுன்றதுக்காக. இப்போ முட்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா புரட்டிக்கோங்க. ஆல்ரெடி பாயில் பண்ண முட்டைன்றனால ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சுவையான அரைச்சி வச்ச முட்டை கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.